நீ சொன்னது ஒரு விதத்துல இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கு. தாத்தா, பாட்டி, குழந்தைங்க, உன்னை லவ் பண்ற அந்த பொண்ணு நினைச்சு பார்த்தா த்ரில்லா இருக்குடா. முதலாளி, இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்குற கதையாயிடும். பாண்டி, உனக்கே நல்லா தெரியும், காரு, பங்களா, எஸ்டேட்னு எல்லாமே இருந்தோம் எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாரா இருக்கா? எப்பவுமே அமைதியா இருக்கிற இந்த வீடு ஒரு வாரம் சத்தமா சந்தோஷமா இருக்கட்டும். இதை விட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்க எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. ஐயோ வேண்டாம் முதலாளி, புலிவாலை பிடிக்க பாக்குறீங்க. பிடிச்சுதான் பாப்போமே, ஃப்ரெண்டுக்காக தானே. ராகேஷ், தேங்க்யூ ராகேஷ். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலடா. அந்த பொண்ணு யாருன்னு நம்ம ஒரே வாரத்துல கண்டுபிடிக்கிறோம். ஆமா ஆமா, அதை கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆகல, சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு வருத்தப்படுற. 5-6 வதன்னு வரப்போகுது, அதுல ஒண்ணு நீ செலக்ட் பண்ணிக்க. அதெல்லாம் எனக்கு அமையாதுடா. ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கே அமையும் போது உனக்கு அமையாதா? முதலாளி ஒரு நிமிஷம் அப்படி வாயேன். இத பாரு, நைல் நதி எகிப்தோட துயரம், மஞ்சள் ஆறு சீனாவின் துயரம், கூவம் ஆறு சென்னையின் துயரம், அதே மாதிரி நம்மளோட துயரம் பின்னாடியே நிக்குது. எங்க தாத்தா ஒரு டென்ஷன் பார்ட்டி, முதல்ல சுடுவாரு, அப்புறம் தான் டெட் பாடி கிட்ட என்னன்னே கேட்பாரு. இது ஏடா கூடமா உண்மை உளறி வச்சதுன்னா இந்த பாடி டெட் பாடி ஆயிடும், சொல்லி வை போ. பாண்டி, ஒரு வாரம் இந்த நாடகம் ஒழுங்கா நடக்கணும். யாராவது சொல்லி தாத்தாவுக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கு தான் உயிரோட சமாதி கட்டுவேன். உனக்கு இன்னில இருந்து இவன் தான் முதலாளி. அப்ப நீங்க? நான் உனக்கு பார்ட்னர். பார்ட்னர் சூப்பர்ரா. தாத்தா கிட்ட இதே சொல்லி நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்ப நானு? நீ அதே வேலைக்காரன் தான். போய் காப்பி எடுத்துட்டு வா, போ போ. Okay, get ready for a great vacation.